ஓகே, இப்போ நம்ம இந்த செல் சைக்கிளை பார்த்து செல் டிவிஷன்ஸ்குள்ள போகலாம். இல்லை மைட்டாட்டிக் செல் டிவிஷன்ஸ் தான் நம்ம பார்க்குறோம். முதல்ல கண்டிஷன்ஸ் வந்து மைட்டாட்டிக் நமக்கு தெரியும், த ப்ராசஸ் டேக்ஸ் பிளேஸ் சொமேட்டிக் செல்ஸ், உடல செல்கள் நடைபெறுகின்ற இந்த வகையான செல் பிரிதலை தான் நம்ம மைட்டாட்டிக் எம்பேஸ்ல கொடுக்குறோம். அது மியாட்டிக் ஆல்சோ தேர். இங்க நம்ம முதல்ல பார்க்கறது மைட்டாட்டிக் ப்ரோஃபேஸ், மெட்டாஃபேஸ், அனோஃபேஸ், டீலோஃபேஸ். எப்பயுமே இந்த ஆர்டரா கூட ஒரு கேள்விகள் கேட்பாங்க, எதெல்லாம் ஃபர்ஸ்ட்ல வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ப்ரோஃபேஸ் ஃபர்ஸ்ட், மெட்டாஃபேஸ் செகண்ட், அனாபேஸ் வந்து தேர்ட் இருக்கும், அண்ட் டீலோஃபேஸ் வந்து ஃபோர்த். செகண்ட், தேர்டு, ஃபோர்த். ப்ரோஃபேஸ் வந்து 1. ஸோ ப்ரோஃபேஸ்ன்றது என்னன்னா கேரியோகைனசிஸோட அந்த ப்ராசஸிங்ல இந்த நிகழ்ச்சி எல்லாமே கேரியோகைனசிஸ் அப்படின்ற உட்கரு பகுப்பில் தான் வரும். இந்த கேரியோகைனசிஸ் நடக்கிற ஃபர்ஸ்ட் ப்ராசஸோட பேர் வந்து ப்ரோஃபேஸ். குரோமோசோம் பொருட்கள் சுருங்குதல், இடைநிலை எஸ்இன் நிலையில சென்ட்ரியோல்கள் பிரிதி எடுக்கிறது, அதாவது பார்த்தீங்கன்னா ரெப்ளிகேஷன் ஆகக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். இடைநிலையின் பொழுது சென்ட்ரோசோம் நகல் எடுக்கப்படுகின்றது மற்றும் செல்லில் எதிரெதிர் துருவங்களை நோக்கி நகரும். இந்த இடைநிலையின் பொழுது சென்ட்ரோமியர்கள் வந்து பாத்தீங்கன்னா எதிரெதிர் முனைகளை போலார்ஸ் அந்த துருவங்களை நோக்கி நகர்ந்து செல்லும். ஒவ்வொரு குரோமோசோமும் ஆஸ்டர்கள் எனப்படும் நுண்குழல்களை மைய பரவல் மூலமாக வெளியேற்றுகிறது. ஆஸ்டர்ஸ் என்பது நட்சத்திர நாரிழைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது தாவர செல்கள்ல காணப்படுறது இல்லை, அது ஞாபகம் வச்சுக்கணுங்க. 2 ஆஸ்டர்கள் இணைந்து மைட்டாட்டிக் சாதனம், அதாவது மைட்டாட்டிக் அப்பரடஸை தோற்றுவிக்கிறது. சோ இந்த ப்ரோஃபேஸை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் என்ன சார் அப்படின்னா, இந்த குரோமோசோம்கள் இருக்கு இல்லையா, அந்த பகுதிகள் வந்து சுருங்க ஆரம்பிக்கும், அவ்வளவுதான். குரோமோசோம் பொருட்கள் சுருங்குதல் தான், கண்டென்சேஷன் ஆகும். சோ இதுதான் வந்து ப்ரோஃபேஸ். குரோமோசோமுடைய பகுதிகள் வந்து சுருங்கும். அப்படி சுருங்குறது தான் இந்த ப்ரோஃபேஸ் நிலை, வேற ஒண்ணும் இல்லை. அதுல கொஞ்சம் கூடுதலான தகவல்களை கொடுத்திருப்பாங்க. என்ன கொடுத்திருக்காங்க, ஒவ்வொரு குரோமோசோமும் ஆஸ்டர்கள் எனப்படும் நுண்குழல் நார்களை மைய பரவலின் மூலம் வெளியேற்றுகிறது. ஆஸ்டர்ஸ் நட்சத்திர நாரிழைகளை வந்து மையப்பகுதியிலிருந்து அது வெளியேற்றும். அப்படின்னா அது ப்ரோஃபேஸ். மெட்டாஃபேஸோட இதோட கண்டினியூஸ் இது. நிலையின் போது குரோமோசோம்கள் முழுவதுமாக சுருங்கும், இங்க சுருங்க தொடங்கும். சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா முழுவதுமாக சுருங்கும். அப்படி சுருங்கும் போது கைனோடெக்கர் தெரியும் உங்களுக்கு, சென்ட்ரோமியர் பகுதியில் காணப்படும் இந்த கைனோடெக்கர் வந்து டியூப்ளின் சொல்ற புரதங்க மூலக்கூறுகளால் உருவாக்கப்பட்டிருக்கும். சோ இந்த கைனோடெக்கர் பகுதியில் வந்து கதிர்கோள் இழைகள் வந்து சேரும். கதிர்கோள் இழைகள் வந்து உங்களுக்கு தெரியும் டிஎன்ஏ காம்ப்ளெக்ஸ் மூலக்கூறுகளால் உருவாக்கப்பட்டிருக்கும். அப்ப இந்த கைனோடெக்கர் பகுதியில கதிர்கோள் நாழிகள் வந்து ஒன்னோடு வந்து சேரும். அப்படி சேரும் போது ஒரு குவியலாக தோன்றும் பொழுது அது ஒரு தட்டு போன்ற அமைப்பை தோற்றுவிக்கும். இதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா மெட்டாஃபேர் பிளேட் அப்படின்னு சொல்லுவாங்க. மெட்டாபேஸ் பிளேட்டுகள் குரோமோசோம்கள் நெருக்கமாக அமைவதன் மெட்டாபேஸ் தட்டுக்கள் உருவாகிறது அப்படின்றான். சோ அங்க வந்து கண்டென்சேஷன் ஆகும், குரோமோசோம்கள் வந்து சுருங்க தொடங்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா முழுவதுமாக சுருங்கி எதிர்முனைகளை நோக்கி நகர்கிறது. அப்படி நகரும் பொழுது மையப்பகுதியில் இருக்கிற அந்த குரோமோசோம் இருக்கு இல்லையா, அதனுடைய சென்ட்ரோமியர் பகுதிகள் இருக்கிற கைனட்டோகோர் பகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னா கதிர் நாரிழைகள் வந்து ஒரு தொகுப்பாக அமைவதனால அந்த தொகுப்புகள் பார்ப்பதற்கு லைக் பிளேட் தட்டுக்கள் மாறி இருக்கிறதுனால இந்த தட்டுக்கள் வந்து மெட்டாபேஸ் உருவாவதனால இது மெட்டாபேஸ் தட்டுக்கள் என்று சொல்றாங்க. வேற ஒண்ணு இல்லை, மெட்டாபேஸ் தட்டுக்கள் உருவாவதற்கான காரணம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, அங்க இருக்கிற இந்த கதிர்கோள் நாரிழைகள் வந்து ஒரு தொகுப்பாக இணையும். எங்கன்னா கைனட்டோகோர்கள் வந்து அப்படின்றது என்னன்னா இந்த சென்ட்ரோமியர் பகுதிக்கு மையத்துல காணப்படும், இது டியூபுலின் அப்படின்னு சொல்லப்பட்ட புரதங்களால உருவாக்கப்பட்டிருக்கும். இந்த கதிரியல் நாய்கள் வந்து டிஎன்ஏ காம்ப்ளெக்ஸ் அப்படின்ற டிஎன்ஏ கூட்டு பொருள்களால உருவாக்கப்பட்டிருக்கும். அனாபேஸ், இந்த நிலையை தொடர்ந்து அனாபேஸ் நடைபெறும். அனாபேஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஒவ்வொரு குரோமோசோம்களும் பிளவிற்று, இப்ப நம்ம இந்த குரோமோசோம் பார்த்தோம் இல்லையா, மைய பகுதிகளில் தான் சுருக்கம் ஏற்பட்டு கைனட்டோகர் பகுதிகள்லாம் ஒன்னோட ஒன்று ஜாயின் பண்ணிச்சு, அதை ரெண்டு அப்படி உடச்சிக்கிட்டு வெளியில போகும். சோ ஒவ்வொரு குரோமோசோம்களும் பிளவுற்று 2 செய் குரோமோட்டிட்கள் மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சிஸ்டர் குரோமோட்டிட்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த 2 பகுதியில இருந்து குரோமோட்டிட்கள் தனியாக அப்படி பிரிச்சுட்டு வெளியில போகும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா அனாபேஸ் நிலை. எல்லா பகுதியிலுமே அனாபேஸ் நிலை என்பது என்னன்னா, குரோமோசோம்கள் ஒவ்வொன்றும் 2 சேய் குரோமோட்டிட்களாக பிளவுற்று வெளியேறுகின்ற நிலை தான் அனாபேஸ் அப்படின்னு சொல்றோம். டீலோபஸ் நிலையில் என்ன நடக்கும் அப்படின்னா, சேய் குரோமோசோம்கள் எதிரெதிர் முனைகளை நோக்கி நகர்ந்துரும். கதிர்கோள் நாரிழைகள் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற கதிர்கோள் நாரிழைகள் வந்து டிசைஃபரன்சஸ் மறைய தொடங்கிடும். மறைய தொடங்கினதுக்கு அப்புறம் இந்த கேரியோகைனசிஸ் நிலைப்பாடுகள் முடிந்து சைட்டோகைனசிஸ் நிலைகள் தோன்றி
அங்க புதிய குரோமோசோம்கள் வந்து உட்கருவால சூழப்படும். இந்த நிலையை வந்து பாத்தீங்கன்னா செல் பிரிதல் அப்படின்னு நம்ம வந்து சொல்லி முடிக்கிறோம். சோ ஃபைனலா வந்து டீலோபேஸ் நிலையில இந்த பிரிந்து போன குரோமோசோம்கள் ஒவ்வொன்றும் எதிர்முனை நோக்கி, அதாவது பாத்தீங்கன்னா ஆப்போசிட் போல், அந்த ஆப்போசிட் போலை நோக்கி நகரும் பொழுது கேரியோகைனசிஸ் முடிவுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்பிண்டில் ஃபைபர் அப்படின்னு சொல்லப்படுற நட்சத்திர நாரிழைகள் வந்து பாத்தீங்கன்னா இதோட என்ன பண்ணிடும் அப்படின்னா அது வெளியேறும், மறைய தொடங்கிடும். முதல் நிலையில நட்சத்திர நாரிழைகள் தோன்றும், கடைசி பகுதியில நட்சத்திர நாரிழைகள் மறைய தொடங்கும். அப்படி தொடங்கின உடனே கேரியோகைனசிஸ் முடிவுக்கு வந்து, இது எல்லாமே கேரியோகைனசிஸ் அதாவது உட்கரு பகுப்பு தான் இது எல்லாமே. அதை முடிந்து சைட்டோபிளாச பகுப்புகள் தொடங்கி பிரியப்பட்ட அந்த குரோமோசோம்களை சூழ்ந்து சவ்வுகள் தோற்றுவிக்கப்பட்டு ஒரு குரோமோசோம் நிலைப்பாடுகளாக மாறும். அதுக்கப்புறம் ஃபர்தரா அது தனித்தனி செல்களாக பிரிகைகளுக்கு உள்ளாகிறது. இது வந்து பாத்தீங்கன்னா மைட்டாசிஸ். ஸோ இது வந்து மியாசிஸ். இப்போ நம்ம பார்த்தது வந்து மைட்டோடிக்கு முன்னாடி, இப்போ பார்க்கறது மியாசிஸ். மியாசிஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 ஸ்டேஜஸ்ல இருக்கும்: ப்ரோஃபேஸ், மெட்டாஃபேஸ், அனோஃபேஸ் அண்ட் டீலோஃபேஸ். பட் ப்ரோஃபேஸ்ல வந்து ஒரு 5 ஸ்டேஜ் இருக்கும். அதாவது லெப்டோட்டின், சைக்கோட்டின், பாக்டின், டிப்ளோட்டின் அண்ட் டயோகைனசிஸ் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு 5 ஸ்டேஜஸ் இருக்கும். ஸோ இங்க லெப்டோட்டின் நிலைனா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஹோமோலைகஸ் குரோமோசோம்ஸ், அதாவது ஹோமோலோகஸ் குரோமோசோம்ஸ் கண்டென்சேஷன் ஆகிறது பேர் தான் லெப்டோட்டின். அதாவது லெப்டோட்டின் முதல் நிலையில ப்ரோஃபேஸினுடைய முதல் நிலை லெப்டோட்டின், லெப்டோட்டினுடைய முதல் இந்த நிலைப்பாடுகள் என்ன நடக்கும்னா, ஹோமோசைக்கஸ் குரோமோசோம்ஸ் வந்து ஒன்னோடு ஒன்று இருந்து கண்டென்சேஷன் ஆகும், அதாவது சுருங்க தொடங்குதல் நிலை என்று சொல்றாங்க. சுருங்க தொடர்ந்ததுக்கு அப்புறம் சைக்கோட்டின் நிலையில் என்ன ஆகும்னா ஒன்னோடு ஒன்று பேர் ஆகும், அதாவது ஜோடியா சேரும். இந்த ப்ராசஸுக்கு பேர் வந்து சினாப்சிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சினாப்சிஸ் எப்படி நடக்குதுன்னா, பை த சினாப்டிமல் காம்ப்ளெக்ஸ் அப்படின்ற சினாப்டிமல் கூட்டு தொகுதி பொருட்களால இந்த நிலைப்பாடுகள் நடக்கும். ஸோ 2வது ஸ்டேஜ் என்னது, சைக்கோட்டின். சைக்கோட்டின்ல ஹோமோசைக்கஸ் குரோமோசோம்ஸ் ஒன்னோடு ஒன்று இணையும். அப்படி இணையிறது வந்து அந்த நிகழ்ச்சிக்கு பேரு சினாப்சிஸ். சினாப்சிஸ் வந்து நடைபெறுவதற்கான வேதிப்பொருளோட பேரு சினாப்டிமல் காம்ப்ளெக்ஸ் அப்படின்ற சினாப்டிமல் கூட்டு தொகுதிகளுடன் அது இணைந்து இந்த செயல்பாடுகளை துவங்கும். அண்ட் பாக்டின் நதிங் பட் கிராசிங் ஓவர் ஹேப்பன்ஸ். கிராசிங் ஓவர்ஸ் வந்து நடக்கும். இல்ல எப்படி நடக்கும் அப்படின்னா, இந்த டிஎன்ஏ ஆர் டிரான்ஸ்மிஷன் பிட்வீன் த நான் சிஸ்டர் குரோமோசைட்ஸ், நான் சிஸ்டர் குரோமோடைட்ஸ்ல இந்த ப்ராசஸ் நடக்கும். இப்ப பாக்குறதுக்கு இதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா டெட்ராட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டெட்ராட்ஸ்னா என்னன்னா, இப்ப நீங்க குரோமோசோம்ஸ் பாத்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும். ஸோ 2 குரோமோஸ் அந்த சென்ட்ரோமேட்ஸ் இருக்கும். பட் 1, 2, 3, 4 4 அந்த குரோமோடிட் இருக்கும். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இது அந்த 4 இருக்கிறதுனால இதுக்கு பேரு டெட்ராட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. So the Pauctin stage is nothing but the genetic material transmission between the non-sister chromatids. So it's also called as tetrads. Tetrads என்பது 4 நிலை கொண்டது, 4ஆம் நிலை அமைப்பை கொண்டது என்று பொருள் இருக்கு. ஸோ அப்ப இந்த நிலைப்பாடுகள்ல இங்க இருக்கிற 2 வெவ்வேறு குரோமோசோம்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கிராசிங் ஓவர், குறுக்கெதிர் மாற்றம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த குறுக்கெதிர் மாற்றத்தின் செயல்பாடுகள் மூலமாக மரபு பொருள்களை கடத்துகின்ற ஒரு நிலையாக பார்க்கப்படுது. டிப்ளோட்டின். ஸோ டிப்ளோட்டின்ஸ் அப்படின்றது என்னன்னா, இந்த கிராசிங் ஓவர் நிலை தொடர்ந்து நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஒன்னோடு ஒன்று இணைந்து லேசா விலகின மாதிரி இருக்கும். லுக் லைக் எக்ஸ் ஷேப்லாம் இருக்கும், ஆனா கொஞ்சம் விலகி இருக்கிற மாதிரி இருக்கும். சில தாவரங்கள்ல மாத கணக்குல, சில தாவரங்கள்ல வருடங்கள் கூட பாத்தீங்கன்னா இந்த கிராசிங் ஓவர் ப்ராசஸ் நடக்கும். இதுக்கு வந்து கயஸ்மா அப்படின்றது ஒரு வகையான இந்த இணைப்பு முறைகளை தான் கயஸ்மா அப்படின்னு சொல்றாங்க. இந்த லாஸ்ட் ஒன் டயோகைனசிஸ். டயோகைனசிஸ் அப்படின்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, இது ஒவ்வொரு அந்த இணைவுகள் எல்லாம் முடிஞ்சு வெளியேறும். கயஸ்மாவுக்கு அதுக்கப்புறம் நடக்கிற ஒரு நிகழ்வு முறை. உட்கரு உரையானது மறைஞ்சு போயிடும். உட்கரு முறை டிசப்பியரன்ஸ் ஆஃப் த நியூக்ளியர் மெம்பரேன். ஸோ அதுக்கப்புறம் இதோட இந்த ப்ராசஸிங் வந்து முடிஞ்சிடும். ஸோ இப்போ நம்ம என்ன சொல்றோம்னா, மியாசிஸோட 1 ப்ரொஃபேஸ்ல இந்த மாதிரி ஆர்டர் முதல்ல கேட்பாங்க. லெப்டோட்டின், சைக்கோட்டின், பாக்டின், டிப்ளோட்டின், டயோகைனசிஸ் அப்படின்றது ஆர்டர். இந்த ஆர்டர் முதல்ல நான் வச்சுக்கணும். அப்படி ஒரு கேள்விகள் கேட்பாங்க. அப்ப லெப்டோட்டின் சொல்லும் போது 2 குரோமோசோம்கள் சுருங்குறது. அண்ட் 2வது சைக்கோட்டின் சொல்றது 2 குரோமோசோம்கள் இணையிறது. அண்ட் பாக்டின் நிலை என்பது என்னன்னா, குரோமோசோம்கள் டெட்ராட் கண்டிஷன்ஸ்ல இருக்கும். அதே போல வந்து டிஎன்ஏ மாலிகுல்ஸ் வந்து டிரான்ஸ்மிஷன்ஸ் ஆகுது பிட்வீன் த குரோமோடைட்ஸ்களுக்கு நடக்கும். அண்ட் 4th வந்து பாத்தீங்கன்னா கயஸ்மா லைக் எக்ஸ் ஷேப் அண்ட் ஃபியூஷன்ஸ், 2 குரோமோசோம்ஸ் ஒன்னோடு ஒன்று இணைந்த மாதிரியே நீண்ட காலத்துக்கு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. டயோகைனசிஸ் அப்படின்னா டிசப்பியரன்ஸ் ஆஃப் தி நியூக்ளியஸ் மெம்பரேன். ஸோ அந்த நியூக்ளியஸ் மெம்பரேன் வந்து மறையிறது இது. ஸோ அஸ் யூஷுவல் நம்ம இப்போ ப்ரோஃபேஸ்க்கு அப்புறம் பார்க்கறது மெட்டாஃபேஸ். மெட்டாஃபேஸ்ல வந்து 2 டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் த ஹோமோசைக்கஸ் குரோமோசோம்ஸ், அந்த சிமிலர் குரோமோசோம்ஸ், அதுதான் ஹோமோசைக்கஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த ஹோமோசைக்கஸ் குரோமோசோம்ஸ் இருக்கிற சென்ட்ரோமியரோட
இந்த கதிர் நாரிழைகள் ஒன்றோடு ஒன்று சேரும். அப்படி சேர நிலைக்கு பேர் தான் மெட்டாபேஸ். நம்ம ஏற்கனவே சொன்ன மைடாட்டிக்லயும் அதே மாதிரி ஒரு கண்டிஷன் தான் இருக்கும். இங்க என்ன இருக்குன்னா, கதிர் நாரிழைகள் வந்து இந்த குரோமோசோம்களுடைய சென்ட்ரோமியரோட ஜாயின் பண்ணும். அப்படி ஜாயின் பண்ணும்போது இங்கேயும் வந்து ஒரு கிளஸ்டர் ஃபார்மேஷன் இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா மெட்டாபிளேட், இங்கேயும் மெட்டாபிளேட் வந்து ஃபார்ம் ஆகுறது. ஸோ மெட்டாஃபேஸ்ல தான் மெட்டாபிளேட் இருக்கும். மெட்டாபிளேட் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, இந்த சென்ட்ரோமியர்ஸ்ல இருக்கிற சென்ட்ரோமியரோட கதிர் நாரிழைகள் வந்து ஒன்றோடு ஒன்று சேரும். அப்ப ஞாபகம் வச்சுக்கலாம், சென்ட்ரோமியரோட கதிர் நாரிழைகள் தோன்றும். கதிர் நார் இழைகளானது இணையும். அவ்வளவுதான் சார். இதுக்கு பேர் தான் மெட்டாபேஸ். ஸோ அதனால மெட்டாபிளேட் ஃபார்ம் ஆகுது. அனாபஸ் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த குரோமோசோம்கள் ஒன்னோடு ஒண்ணு இந்த கதிர் நாரிழைகள் போய் ஜாயின் பண்ணிச்சு இல்லையா, அப்ப அந்த கதிர் நாரிழைகள் என்ன பண்ணும்னா சுருங்க ஆரம்பிச்சிடும். சுருங்க ஆரம்பிச்ச உடனே குரோமோசோம்கள் எதிர் எதிர் முனைகளை நோக்கி நகரும், அதாவது ஆப்போசிட் போலுக்கு போயிடும். சோ அப்ப இங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த குரோமோசோம்கள் எதிர் எதிர் முனைகளை நோக்கி நகர்கிறது. அதுக்கு காரணம் என்னன்னா, இங்க இருக்கிற கதிர் நார் இழைகள் வந்து சுருங்குவதால் இந்த நிலை ஏற்படும். சோ அப்ப குரோமோசோம்கள் குரோமோடிட்கள் எதிர் எதிர் அல்லது எதிர் எதிர் முனை நோக்கி நகர்தல், முனை நோக்கி நகர்தல். ஓகேவா? டீலோஃபேஸ் என்பது கடைசி பகுதி. இந்த நிலைப்பாடுகள்ல கடைசியா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த குரோமோசோம்கள் வந்து தனித்தனி பகுதிகளுக்கு போலார்ஸ், இவங்க குரோமோடிட்கள் அந்த எதிர்முனை நோக்கி நகருது இல்லையா, கடைசியா அந்த குரோமோசோம்களே தனித்தனியாக உடைந்து முனை நோக்கி செல்லும். அதாவது எதிரெதிர் முனைகளை நோக்கி குரோமோசோம்கள் செல்லுதல். அதேதான் எதிரெதிர் முனைகளை நோக்கி நகரும். ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த கதிர்நார் இழைகள் எல்லாம் மறைய தொடங்கி இந்த ப்ராசஸ் வந்து முடிஞ்சிடும். கேரியோகைனசிஸ் முடிஞ்சு சைட்டோகைனசிஸ் ப்ராசஸ் மூலமா அது அடுத்தது கம்பெனிகளுக்குள்ள சென்றுடும். இது மியாசிஸோட ஒன் ப்ராசஸ்.